இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க கேடிஎம் டியூக் 390 2024 மாடலோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன, இந்த வண்டியில் எத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், இந்த வண்டியில் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் சூர்யா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேலம் சூர்யா விலாக்ஸ். ஸோ நம்ம சேனலில் புது பைக்ஸை பற்றின அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் உடனுக்குடனே கொடுத்துட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஒரு சின்ன சினிமாட்டிக் வீடியோ காமிக்கிறேன், பார்த்துட்டு வந்துருங்க. இந்த புது டியூக் 390 லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ப் எட்ஜஸோட ஒரு போல்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த லுக்ஸ் அண்ட் டிசைன் பர்சனலாக பிடிச்சிருக்குது. உங்களுக்கு இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரிவ்யூ நம்ம எங்கே எடுத்துருக்கோன்னா, நம்ம சேலம் 5 தேட்டருக்கும் பக்கத்தில் இருக்க வித்யா மந்திரி ஸ்கூலுக்கும் ஆப்போசிட்டில் இருக்க கேடிஎம் ஷோரூமில் தான். ஸோ நீங்கள் ஒரு கேடிஎம் பைக் வாங்குறதா இருந்தால் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸுக்கு ரொம்ப சீக்கிரமாக டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களோட ஷோரூமுக்கான அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில் கூகுள் லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. முதல்ல இந்த வண்டியோட மிரர்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மான்கொம்பு ஷேப்பில். அடுத்து இந்த வண்டியோட நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர்லேயே ஹோல்டு பண்ணுற மாதிரி, அந்த ஸ்பீடோமீட்டர் மோட்டர் ஹோல்டு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்டுக்கு மேலே தனியாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்னு பார்த்தோம்னா ஃபுல்லி எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட த்ரோவும் வேற லெவலில் இருக்குது. அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்சர் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 43 mm அப்சைட் டவுன் ஃபோர்க் சஸ்பென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. WP எஃபெக்ட் சஸ்பென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்சராக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ். ஸோ ஃப்ரண்ட் மர்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு டியூல் பீஸ் மர்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு பெரிய பீஸ் மர்கார்டு வருது. ரியரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 17 inch அலாய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, 5 spoke அலாய். ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தோம்னா ஒரு 320 mm ஆஃப் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் அப்புறம் கார்னரிங் ஏபிஎஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ்னா இந்த ரியர் வீல் ஏபிஎஸ் மட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டண்ட் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபீச்சர்ஸ். அடுத்து இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது R17 17 inch ரேடியல் டியூப்லெஸ் டயர் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஃபீச்சர். ரேடியல் பார்த்தீங்கன்னா எல்இடி டைலைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அசாட் சுவிட்சும் இந்த வண்டியில் வந்துடும். அடுத்து இந்த வண்டியோட ஃப்ரேம்னு பார்த்தோம்னா ஸ்பிளிட் ஸ்டெலிஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரியர் சஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா ஆப்செட்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்செட்டாக பிளேஸ் பண்ண ஒரு மோனோசாக் சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் மோனோசாக் சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப நல்ல ஃபீச்சர். இந்த ஸ்டண்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ரைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரேரில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங்காம் கொடுத்துருக்காங்க. ரேர் டயர் சைஸ் பார்த்தோம்னா ஒரு 150 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 17 inch அலாய்ஸோட 240 mm ரேர் டிஸ்கும் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்பிளி எக்ஸாஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா கிடையாது. இதெல்லாம் ஒரு 183 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மேசிவான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் பிரேக் எல்லாம் அதிகமாக தட்டாது. வண்டியோட இன்ஜின் பார்த்தோம்னா LC4Cங்கிற ஒரு 400 cc-க்கான இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண இன்ஜின் கிடையாது. இது ஒரு புத்தம்புது ஒரு 400 cc இன்ஜின். ஸோ இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 46 bhp பவரையும் ஒரு 39 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பவர் பேக்கேஜான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி ஸ்பீட் கியர் பாக்ஸோட வந்துடும். ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சும் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் ஸ்பெக்ஸ் வைஸ் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ள ஒரு 25, ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு 28 வரைக்குமே இந்த வண்டியோட மைலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கூலிங் சிஸ்டம்னு பார்த்தோம்னா லிக்விட் கூலிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் வித்தியாசமான ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வளைச்சு கொடுத்துருக்காங்க, பெரிய ரேடியேட்டராக கொடுக்கணுங்கிறதுக்காக. அதை நீங்கள் அப்படியே வீடியோவில் பார்க்க முடியும். டேங்க்னு பார்த்தோம்னா மெட்டல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது E20 பெட்ரோல் சப்போர்ட் பண்ணும், BS6 phase 2 நாம்ஸ் கீழே வரதுனால. ஸோ இந்த வண்டியோட கீ போர்ஷன் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஒரு 5 inch TFT ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு ரொம்ப நல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஹசாட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த 5 inch TFT ஸ்க்ரீனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா சுவிட்சஸுமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருக்கான சுவிட்ச் அப்புறம் ஹாரன் சுவிட்ச் இந்த மாதிரி சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் ஒரு யூனிக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த லிவர்.
லிவர்ஸை பார்த்தீங்கன்னா அதுக்கான கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போல்ட்டை வந்துட்டு நம்ம திருகிறது மூலிமா நம்ம கிளச் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்துட்டு ரைடருக்கு ஃபார்வர்டாக இருக்கிற மாதிரி. இந்த ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஹில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லிப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2 ஸ்விட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரேக் லிவர்ஸையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரைடருக்கு ஏற்ற மாதிரி பெருசாக சின்னதாக கைகள் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வண்டியோட சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடருக்கான சீட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வரும். இந்த பில்லியனுக்கான சீட் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் வரும். இன்னொரு கலர் இருக்குது இந்த பைக்லேயே. அந்த கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடருக்கான சீட்டும் பில்லியனுக்கான சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் தான் இருக்கும். இந்த ரியர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கொம்பு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இந்த டைம் பில்லியனுக்கான சீட்டும் நல்ல பெரிய சீட்டாக கொடுத்துருக்காங்க. பில்லியன் ரைடருக்கும் ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு 800 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்டர் ரைடருக்கும் ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பில்லியன் ரைடருக்கும் ரொம்ப நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஹேண்டில் பாஸ் பார்த்தீங்கன்னா ரைடரை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கு ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுக்கும். ஓப்பன் டைப் சைன்ஸ் ப்ராக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. சாரி கார்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாக்காகவே வந்துடும். ஸோ இந்த வண்டியில் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃபும் ஸ்டாண்டர்டாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஸ்பீடோமீட்டரில் தான் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ 5 inch TFT ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஸ்பீட் லிமிட் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்பீட்ஸில் தான் இது வந்து க்ரூஸ் ஆகும். அந்த மாதிரி ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க. லான்ச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. சூப்பர் மோட்டோ ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க. ரேர்வேலி ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ஒரு 3 ரைடிங் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெயின் ஸ்ட்ரீட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைல்ஸை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு USB Type-C சார்ஜிங் போர்ட்டும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பீடோமீட்டருக்கும் கீழே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் குவிக் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்துட்டு நம்ம அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் எல்லாமே அதில் வந்து பண்ணிக்கிற மாதிரியான ஒரு யூஸபிளான குவிக் ஷிஃப்ட் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஃபீச்சரும் இந்த ஸ்பீடோமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த முறை டியூக் 390 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலான மோட்டர் சைக்கிளாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கில் தட்டாத மாதிரி USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரேர் பில்லியனுக்கான சீட் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சீட்டாக கொடுத்துருக்காங்க. இன்ஜினையும் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 400cc நியூ இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல பவர் ஃபிகர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை விட. ஸோ இந்த பைக்கில் எத்தனை வேரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே ஒரு வேரியன்ஸ் தான். இந்த பைக்கில் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் ஆப்ஷன் ஒன்றும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் கிரே வர மாதிரி இந்த 2 கலர் ஆப்ஷன் மட்டும் தான் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,10,647 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸும். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் இப்போ 2024 1ஆம் மாதத்தில் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,74,324 ரூபாய். இந்த ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு வந்து இந்த வண்டி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பைக் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 400cc ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸான ஒரு பைக்காக இருக்கணும். ஓட்டுறதுக்கு நல்ல ப்ராக்டிக்கலான பைக்கலாக இருக்கணும். ஃபீச்சர்ஸும் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பைக் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இதோட நான் என் பண்ணிக்கிறேன். இந்த பைக் பற்றி வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.